ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 10ஓட மேக்ஸ்ல சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த மைண்ட் மேப் சீரிஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். சோ இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நாம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. சரிங்களா? சோ இப்போ சென்ட்ரல் டெண்டன்சி இந்த விஷயத்த மெஷர் பண்ணதுக்கு மொத்தம் ஒரு 3 பாராமீட்டர் சொல்லியிருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மீன் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? சோ அரித்மெட்டிக் மீன் அல்லது ஆவரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா மீடியன், மூணாவது மோடு. சரிங்களா? சோ இது மூணு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு நாம சொல்றோம். சரிங்களா? சோ இந்த மீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோ இப்போ டேட்டா கொடுத்துருப்பாங்க 1 2 3 4 5ன்னு. சோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் டேட்டாவால் டிவைட் பண்ணணும். சரிங்களா? சோ அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க. சோ 5 into 6 by 2. சரிங்களா? இதான் சம் 15 வருமா? ஸோ அப்போ 15 by 5. ஸோ என்ன வருது நமக்கு 3 அப்படின்னு வரும். அப்போ இதுக்கான மீன் 3. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா மீடியன். மீடியன் அப்படின்னா அவங்க சம் டேட்டா கொடுத்துருப்பாங்க, சில டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிட் போர்ஷன்ல எது வருதுன்னு பாருங்க. இந்த மிட் போர்ஷன்ல எந்த டேட்டா வருதோ அதுதான் மீடியன் நம்ம சொல்றோம். கிளியரா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது மோடு. ஸோ இப்போ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டேட்டா 1 1 அப்புறம் 3 4 3 5 6 4 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல எந்த டேட்டா அதிகப்படியா ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க பாருங்க 1 2 இடத்துல வந்திருக்கு, 2 பிளேஸ்ல வந்திருக்கு. 4 3 பிளேஸ்ல வந்திருக்கு, 5 2 பிளேஸ்ல வந்திருக்கு. அப்ப எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு? 4 தான் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப மோடு 4 தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். காட் இட்? ஸோ அப்போ அரித்மெட்டிக் மீன் என்ன அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ அடுத்தது மீடியன் என்னன்னு தெரியும், மோட்னா என்னன்னு தெரியும். சரிங்களா? அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது சம் ஆஃப் டேட்டா டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. இதுதான் என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் மீன். நம்ம இது மீன் அப்படிங்கிறது எப்பவுமே எக்ஸ் பார் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸ் பார் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது போலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபைண்டிங் மீன். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான வேரியஸ் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா அவங்க கொடுக்குற டேட்டா ரெண்டு டைப்பா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? ஒன்னு அன்குரூப்டு டேட்டா அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்னு குரூப்டு டேட்டா அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. காட் இட்? ஸோ இதுல இந்த அன்குரூப்டு டேட்டாவை நம்ம அந்த அன்குரூப்டு டேட்டாக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான டைரக்ட் ஃபார்முலா ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சம் ஆஃப் டேட்டா டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டா தட் இஸ் ஈக்குவல் டு மீன். அவ்வளவுதான். ஸோ இதே ஃபார்முலா தான் மேல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இங்க என்ன அப்படின்னா இங்க எக்ஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஐ அப்படின்னா இந்த ஐங்கிறது 1ல இருந்து n வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ x1 பிளஸ் x2 பிளஸ் x3 அப்படின்ட்டு எல்லா டேட்டாவும் ஆட் பண்ணிக்கணும். நியூமரேட்டர்ல ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேட்டாவால டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? இதான் டைரக்ட் ஃபார்முலா. காட் இட்? ஸோ அடுத்து நம்ம போலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டா அப்படின்னா இப்போ சேம் டேட்டா ரிப்பீட் ஆயிருக்கும், ரெப்ளிகேட் ஆயிருக்கும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கும். அப்போ எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? சரிங்களா? அந்த ரிப்பிட்டேஷனுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ரிப்பிட்டேஷனுக்கு பேர் தான் என்ன? ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன் 3 5 3 7 3 இந்த மாதிரி வந்திருக்கு. 3 பாருங்க 3 பிளேஸ்ல வந்திருக்கு. அப்ப 3ங்கிறது டேட்டா, xi அப்படிங்கிறது 3 அண்ட் ஃப்ரீக்வன்சி பாருங்க, ஃப்ரீக்வன்சி நமக்கு 3. இந்த 3ங்கிறது 3 பிளேஸ்ல வந்திருக்கு. புரியுதுங்களா? சோ இதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். 3 இடத்துல 3ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. காட் இட்? சோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டாவுடைய ரிப்பிட்டேஷனுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. காட் இட்? சோ இப்போ டேட்டாவுடைய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டாலே அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்போ அந்த குரூப்டு டேட்டாவில் டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன? சோ அந்த டைரக்ட் மெத்தட்ல மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல, எக்ஸ் பார் அப்படின்னா மீன். சரிங்களா? எக்ஸ் பார் அப்படிங்கிறது சிக்மா xi/fi. சரிங்களா? சிக்மா xi/fi டிவைட் பை சிக்மா fi. சிக்மா fi அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ண என்ன கவுண்ட் வருமோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. டினாமினேட்டர்ல எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க நியூமரேட்டர்ல xi/fi. xi டேட்டா 3 அண்ட் fiங்கிறது அது எத்தனை தடவை 3 ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப 3 into 3. அப்ப டோட்டலா 3 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 3 into 3 அப்படின்னா 9. சோ அது எல்லா நம்பரையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 9 அப்படின்னு வரும். சரிங்களா? சோ அதே மாதிரி ரிமைனிங் என்னென்ன டேட்டா இருக்கு அதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் வித் அதனுடைய ஃப்ரீக்வன்சியோட மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அது நியூமரேட்டர் பார்ட். சோ அவரால சம் பை நம்பர் அப்படிங்கிற ஃபார்முலா. சரிங்களா? சோ ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க மீன்கான ஃபார்முலாஸ். ஓகேங்களா? சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சரிங்களா? சோ இதான் ஃபார்முலா. சோ அடுத்தது போலாமா பசங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, அஷ்யூம்டு மீன் மெத்தட். சோ இந்த அஷ்யூம்டு மீன் மெத்தட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எல்லா டேட்டாவையும் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம்
எக்ஸாக்ட் மீன் வேல்யூக்கு க்ளோசரா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து மீன் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அதுதான் என்ன அப்படின்னா அஷ்யூம்டு மீன். சரிங்களா? சோ அப்போ இந்த அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல நாம எப்படி மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? சோ அதுக்கான ஃபார்முலா தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. x bar that is equal to a plus sigma fi di divided by sigma fi. கிளியரா? சோ இந்த இடத்துல di அப்படிங்கிறது என்ன? d அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்கேன் பாருங்க, xi minus a. சரிங்களா? உங்களுடைய அஷ்யூம்டு மீன்ல இருந்து சோ இந்த அஷ்யூம்டு மீனை உங்களோட டேட்டால இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் வந்து di அப்படிங்கிறது. Got it? சோ கிளியரா இருக்கா பசங்களா? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல வந்து மீன் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்கு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இந்த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா டேட்டா வந்து இன்டர்வல் கொடுத்திருப்பாங்க, which means ஒரு ரேஞ்ச் மாதிரி கொடுத்திருப்பாங்க. 0ல இருந்து 10க்குள்ள எத்தனை பேர் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 10ல இருந்து 20க்குள்ள எத்தனை பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. சோ 0 to 10, 10 to 20 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்களா இதனுடைய ரேஞ்ச் அப்ப 10 minus 0 அப்படின்னா என்ன வரும், 10 அப்படின்னு தான் வரும். 20 minus 10 அப்படின்னா என்ன வரும், 10 தான் வரும். சோ அப்போ இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த ரேஞ்சுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சி. ரேஞ்ச் அப்படிங்கிறது பேர் தான் என்ன, சி. சிங்கிறது என்னப்பா, கிளியரா புரிஞ்சுதுங்களா? சோ அந்த டிஃபரன்ஸ், சரிங்களா, டிஃபரன்ஸ் அந்த இன்டர்வல்கான டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா சி அப்படிங்கிறது. அடுத்தது ஏ பாருங்க, ஏங்கிறது என்ன, அஷ்யூம்டு மீன். இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ ரிமைனிங் வந்து ஃபார்முலா ஆஸ் யூஷுவல். சரிங்களா? சோ அப்ப இந்த ஃபார்முலா வந்து நீங்க எடுத்துக்கோங்க, சிக்மா fi di டிவைட் பை சிக்மா fi. சோ இந்த இடத்துல அந்த ரேஞ்சை வந்து மல்டிப்ளை பண்ணணும். சோ அந்த இன்டர்வல்கான டிஃபரன்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க இன்டு சி. அதோட வந்து உங்களுடைய அஷ்யூம்டு மீன் அளவு அதை ஆட் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு ஆக்சுவல் மீன் கிடைக்கும். ஆக்சுவல் மீன் அப்படிங்கிறது எக்ஸ் பார். சோ பசங்களா கிளியரா இருக்குங்களா? ஓகே. சோ இந்த இடத்துல டிஏ அப்படிங்கிறது பாருங்க, இந்த ஸ்டெப் டிவிஷன் மெத்தட்ல டிஏ அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்றாங்க, xi minus a by c. xi minus a by c அதுதான் என்ன அப்படின்னா di. கிளியரா? பட் இந்த அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல di அப்படிங்கிறது xi minus a. சோ பசங்களா எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்க. சோ ஐ திங்க் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டிஃபரண்ட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். சரிங்களா? சோ இந்த டிஸ்பர்ஷன்ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கலாம். சோ ரேஞ்ச், மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். சரிங்களா? வேரியேஷன். சோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னப்பா, ரேஞ்ச் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சோ அவங்க கொடுத்த டேட்டாவில லார்ஜஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட், அதுதான் என்ன அப்படின்னா ரேஞ்ச். கிளியரா? சோ அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன, L minus S divided by L plus S. இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கான ஃபார்முலா. சரிங்களா? சோ இந்த L minus S இருக்கு இல்லையா, அது வந்து நியூமரேட்டர்ல வச்சுக்கணும். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர் எடுத்துக்கணும். சரிங்களா? சோ நியூமரேட்டர்ல மைனஸ், டினாமினேட்டர்ல பிளஸ், இதை மைண்ட்ல வச்சுக்கோ. சரிங்களா? தட் இஸ் வாட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கிளியரா இருக்குங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, மீன் டிவியேஷன். மீன் டிவியேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ டோட்டலா n அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, x1 x2 x3 அப்படின்ட்டு அப் டு xn வரைக்கும் நமக்கு n அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதனோட மீன் வந்து நம்ம x பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்படி எடுத்துக்கும் போது then deviation from the mean, then deviation from the mean x bar, அது எப்படி நம்ம எழுதலாம், x1 minus x bar, x2 minus x bar, x3 minus x bar, xn minus x bar அப்படி நம்ம எழுதலாம். கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே. சோ இதான் என்ன அப்படின்னா மீன் டிவியேஷன். மீன் டிவியேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா, சோ இதுக்கு பேர் தான் வந்து மீன் டிவியேஷன். காட் இட்? சோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் தி மீன். சரிங்களா? ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் தி மீன் அப்படிங்கிறது என்ன, சோ இங்க n அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, x1 x2 x3 அப்படின்ட்டு அப் டு xn வரைக்கும். அடுத்தது மீன் வந்து கொடுத்துட்டாங்க x பார் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இந்த டிவியேஷன் எடுத்திருக்கோம் இல்லையா இதுக்கு முன்ன ஸ்டெப்ல, சோ அதே மாதிரி நீங்க டிவியேஷன் எடுத்துக்கணும், x1 minus x bar. சோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அந்த டிவியேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சோ அப்படி ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, டிவியேஷன் ஃப்ரம் தி மீன், அதை நம்ம ஸ்கொயர் பண்றோம். சோ அதனால வந்து நமக்கு ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் தி மீன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, சோ இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் கிடைச்சிடும். சரிங்களா? சோ சிக்மா xi minus xn ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த பார்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த டிவியேஷன்ஸ் உடைய ஸ்கொயர் உடைய சம்மேஷன். சரிங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ பசங்களா இது கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம வேரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா, வேரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய சிம்பிள் என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா சிக்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ திஸ் இஸ் சிக்மா ஸ்கொயர். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, x1 minus x bar ஹோல் ஸ்கொயர், சோ x2 minus x bar ஹோல் ஸ்கொயர் அப் டு xn minus x bar ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம நியூமரேட்டர்ல எடுத்துக்கணும், ஸ்கொயர்ஸ் ஆஃப்
மீன் டிவியேஷன் சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணி நம்ம நியூமரேட்டர்ல எடுத்துக்கணும். டினாமினேட்டர்ல வந்து நம்பர் ஆஃப் டேட்டா சரிங்களா, எத்தனை டேட்டா இருக்கோ அதால வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அப்படி டிவைட் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், வேரியன்ஸ் வந்து கிடைச்சிரும். வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன, சிக்மா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா i is equal to 1 to n xi minus x bar whole square divided by n. கிளியரா? ஸோ ஃபார்முலா புரிஞ்சுதுங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. நோ டவுட் ரைட்? எல்லாமே தெளிவா இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க சாட்ல. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா எல்லாமே? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம வேரியன்ஸ்க்கு வந்து ஃபார்முலா லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க சரிங்களா. ஸ்கொயர் ரூட் எடுத்தா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும், அதுல நம்ம ஸ்கொயர் ரூட் ரெண்டு சைடு எடுக்கிறோம். அப்ப இந்த சிக்மாவும் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், இங்க வெறும் சிக்மான்றது மட்டும் இருக்கும். ஸோ பட் லாஸ்ட்டா கிடைச்ச அந்த ஃபார்முலாக்கு வந்து இங்க ஸ்கொயர் ரூட் வந்துடும் சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்படின்னாலே ஃபார்முலால வந்து ஸ்கொயர் ரூட் வரும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கான சிம்பிள் வந்து சிக்மா. காட் இட்? ஸோ சேம் ஃபார்முலா தான் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னவோ அதே தான். என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரும் சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கு என்ன சார் ரிலேஷன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேரியன்ஸ் அப்படிங்கிறது சிக்மா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஓகே, வேரியன்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிடைக்கும். இதுதான் விஷயம். கிளியரா இருக்கா பசங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் ஃபார்முலா இதுதான். வேரியன்ஸ்க்கான ஸ்கொயர் ரூட் தான் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன். காட் இட்? சோ தெளிவா இருக்குங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். சோ இது என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால் டிவைட் பண்ணிட்டு 100% மல்டிப்ளை பண்ணிடுங்க சரிங்களா. சோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிடைச்சிரும். சோ ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிடைக்கும் போது எதனோட வேல்யூ வந்து லெஸரா இருக்கோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்ட், அதாவது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் 1 சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டு பிளேயர் வந்து விளையாடுறாங்க, அவங்க வந்து அந்த ரெண்டு பிளேயர்ல யார் வந்து மோர் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே கால்குலேட் பண்ணலாம் சரிங்களா, ரெண்டு பேட்ஸ்மேனுக்குமே. அப்படி கால்குலேட் பண்ணும்போது யாருடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கம்மியா இருக்குன்னு பாருங்க, அவங்க தான் வந்து கன்சிஸ்டன்ட் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஸோ அதை வந்து சால்வ் பண்ணலாம். எது யார் வந்து கன்சிஸ்டன்ட் யார் வந்து ஸ்டேபிள் அப்படிங்கறத வந்து முடிவு பண்ண முடியும் உங்களால சரிங்களா. ஸோ தட்ஸ் ஆல் பசங்களா. ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா. கால்குலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் அன்குரூப்டு டேட்டா அண்ட் குரூப்டு டேட்டா. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், கவனிங்க. எஸ், calculation of standard deviation. So for ungrouped data first. Ungrouped data அப்படினாலே கண்டிப்பா அவங்க டேட்டா மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. xi அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டா மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. அதே grouped data அப்படின்னு வரும்போது டேட்டாவும் கொடுத்திருப்பாங்க, அந்த டேட்டா எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீக்வன்சியும் கொடுத்திருப்பாங்க சரிங்களா. அப்ப டேட்டா வித் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்து அது வந்து grouped data. ஒன்லி டேட்டா அப்படின்னா அது வந்து ungrouped data. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா பாருங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கான ஃபார்முலா டைரக்ட் மெத்தட் சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கான ஃபார்முலா ஃபார் அன்குரூப்டு டேட்டா டைரக்ட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தது வந்து மீன் மெத்தட் அப்படின்னா அப்ப என்ன ஃபார்முலா, அஷ்யூம்டு மீன் மெத்தட்னா அப்ப என்ன ஃபார்முலா வரும், ஸ்டெப் டிவிஷன் மெத்தட்னா அப்ப என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா சரிங்களா. ஸோ என்ன சொல்லிருக்காங்க, சிக்மா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் xi minus x bar whole square divided by n சரிங்களா. சோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கான ஃபார்முலா. சோ பசங்களா கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? சோ இதை வந்து எப்படி நம்ம ரீரைட் பண்ணலாம், வேற எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க பாருங்க, சிக்மா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா xi ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா xi பை n ஹோல் ஸ்கொயர், சிக்மா xi பை n ஹோல் ஸ்கொயர். கிளியரா இருக்கா? சோ அப்டேட் பண்ணுங்க. சோ இந்த ஃபார்முலா தெளிவா இருக்குங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு என்னப்பா, தட் இஸ் di சரிங்களா. அதுதான் என்ன அப்படின்னா di. காட் இட்? சோ அப்ப டைரக்டா இது வந்து di ன்னு கூட எடுத்துக்கலாம். இதை கேன்சல் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், di ன்னு கூட இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சோ அப்ப ஃபார்முலா இந்த மாதிரி கூட நீங்க ஷார்ட் எழுதிக்கலாம். சோ அப்ப ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா di ஸ்கொயர் பை n. சோ இதுதான் என்ன அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா. இந்த மூணுல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். உங்களுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க சரிங்களா.
ஸோ அடுத்தது பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து மீன் மெத்தட். சரிங்களா? ஸோ மீன் மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. மீன் மெத்தடுக்கு இந்த டிஐ ஸ்கொயர் வருது இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? மீன் மெத்தடுக்கு. ஸோ அடுத்து பாருங்க அஷ்யூம்டு மீன் மெத்தட். அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல பாருங்க என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. சிக்மா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் ஃபார்முலா. எதுக்கானது? ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கான ஃபார்முலா. ஸோ அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டிஐ அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க. டிஐ அப்படிங்கிறது xi மைனஸ் ஏ. ஏங்கிறது என்ன அப்படின்னா அஷ்யூம்டு மீன். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட் மீனுக்கு க்ளோஸரா நம்ம ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து அஷ்யூம்டு மீன். பசங்களா புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்டெப் டிவிஷன் மெத்தட். சரிங்களா? ஸோ அதுல ஃபார்முலா எப்படி வருது அப்படின்னு பாருங்க. சேம் இந்த அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா இதுல ஸ்டெப் டிவிஷன்ல சி ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? சிங்கிறது என்னப்பா? சிங்கிறது வந்து காமன் டிவைசர் அல்லது அந்த இன்டர்வல். சரிங்களா? ஸோ அந்த இன்டர்வல். ஸோ இப்போ 10 to 20, 20 to 30 இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா நம்ம சின்னு சொல்லுவோம். சரிங்களா? அல்லது காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க ஏங்கிறது என்ன? அஷ்யூம்டு மீன். ஓகே. ஸோ அப்ப டிஏ அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்றாங்க இந்த ஸ்டெப் டிவிஷன் மெத்தட்ல? டிஏ தட் இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ பை சி. சரியா? ஸோ இதான் வந்து டிஏ. அதே வந்து ப்ரீவியஸ் மெத்தட்ல என்ன சொல்றாங்க பாருங்க. அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல டிஏ அப்படிங்கிறது xi மைனஸ் ஏ. கிளியரா இருக்குங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க டைரக்ட் மெத்தட்ல டிஐ அப்படிங்கிறது xi மைனஸ் எக்ஸ் பார். ஸோ xi மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னா டைரக்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அதே வந்து xi மைனஸ் ஏ அப்படின்னா அஷ்யூம்டு மீன் மெத்தட். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க xi மைனஸ் ஏ பை சி அப்படின்னா அது வந்து ஸ்டெப் டிவிஷன் மெத்தட். கிளியரா இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க? இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த அன்குரூப்டு டேட்டாவுக்கு யூஸ் பண்றீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது குரூப்டு டேட்டா. சரிங்களா? ஸோ இந்த குரூப்டு டேட்டாக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப கத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க போறது என்ன அப்படின்னா மீன் மெத்தட். ஸோ இந்த மீன் மெத்தட்ல என்ன ஃபார்முலா வருது பாருங்க. சிக்மா தட் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என். சரிங்களா? இந்த இடத்துல கேபிட்டல் என் கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் என் எதை மீன் பண்ணுது அப்படின்னா சிக்மா எஃப்ஐ ஃப்ரீக்வன்சியோடைய சம். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதுதான் என்ன சொல்லுதுன்னா n அப்படிங்கிறது. சரியா? ஸோ தெளிவா இருக்குங்களா? அப்டேட் பண்ணுங்க. ஃபார்முலா கிளியரா இருக்கு எல்லாருக்கும்? ஸோ அப்ப டிஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? xi மைனஸ் எக்ஸ் பார். எதுல? மீன் மெத்தட்ல. இதுலயும் அதே தான். ஸோ அஷ்யூம்டு மீன் மெத்தட்லயும் டிஏ அப்படிங்கிறது சேம் தான். ஸ்டெப் டிவிஷன் மெத்தட்ல டிஏ அப்படிங்கிறது அதுவும் சேமா தான் இருக்கு. xi மைனஸ் ஏ பை சி. சரிங்களா? ஸோ ஃபார்முலா மட்டும் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஸோ ரெண்டுத்துல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா பாருங்க. ஃபார்முலாஸ் குரூப்டு டேட்டா அண்ட் அன்குரூப்டு டேட்டா ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? ஸோ ரெண்டுத்துல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த எஃப்ஐ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ராவா வருது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற விஷயம் மட்டும் எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா வருது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அது மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே வந்து உங்களுக்கு அன்குரூப்டு டேட்டாவில் இந்த ஃப்ரீக்வன்சி வராது. குரூப்டு டேட்டாவில் மட்டும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக வரும். சரிங்களா? அது மட்டும் அடிஷனலா வரும். காட் இட்? ஸோ தட்ஸ் ஆல் பசங்களா. ஸோ வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே தெளிவாக நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஃபார்முலா வந்து நம்ம ஒரே பிளேஸ்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா? வேரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷனை ஸ்கொயர் பண்ணதுக்கு சமம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவிஷனா சிக்மா தானே? ஓகே, அந்த சிக்மாவை ஸ்கொயர் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும்? நமக்கு வேரியன்ஸ் கிடைச்சிரும். அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன் மேல. சரிங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்த டாபிக் ப்ராபபிலிட்டி. சரிங்களா? சோ இந்த ப்ராபபிலிட்டில என்ன சொல்லியிருக்காங்க? சரிங்களா? சோ அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதனுடைய என்ன சொல்றது டெஃபினேஷன்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன? இன் எக்ஸ்பெரிமெண்ட் அவுட்கம்ஸ் வந்து அன்னோன். அவுட்கம்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அன்னோனா இருக்கும். சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம் வந்து என்னன்னே தெரியாது உங்களுக்கு. அப்படி தெரியாது அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் என்ன பேரு? ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். சோ அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன? செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்போ நான் ஒரு காயின் டாஸ் பண்றேன். அப்படி நான் டாஸ் பண்ணும்போது எனக்கு ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம். அப்ப ஹெட் கமா டெய்ல் எழுதுறோம்ல, அதுதான் என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? அது வந்து ஒரு செட்டுக்குள்ள எழுதணும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க சாம்பிள் பாயிண்ட். சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னா ஈச் எலமெண்ட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? சோ அப்ப சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இப்போ சாம்பிள் ஸ்பேஸ்ல இப்படி எழுதியிருக்கேன் நான் h, t அப்படின்ட்டு. அப்போ hங்கிறது ஒரு சாம்பிள் பாயிண்ட், tங்கிறது வந்து ஒரு சாம்பிள் பாயிண்ட். சரிங்களா? ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து ஒரு சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காட் இட்? சோ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஈவெண்ட்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அடுத்து ட்ரையல்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இன் a random experiment each possible outcome is called an event. சரிங்களா? ஒவ்வொரு பாசிபிள் அவுட்கமே ஈவெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம 2 காயின்ஸ் வந்து டாஸ் பண்றோம், ஹெட் கமா ஹெட்,
ஹெட் கமா டெய்லு, சரிங்களா, டெய்ல் கமா ஹெட், டெய்ல் கமா டெய்ல் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒவ்வொரு பாசிபிள் அவுட்கம்மே என்ன பேர் அப்படின்னா ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கெட்டிங் 2 ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். அடுத்தது கெட்டிங் 2 டெய்ல்ஸ், கெட்டிங் 2 டெய்ல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். கெட்டிங் 1 ஹெட் அண்ட் 1 டெய்ல் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட், சரிங்களா. ஸோ இதான் வந்து ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, ஈவெண்ட்ங்கிறது எப்பவுமே என்ன, ஈவெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே சப்செட் ஆஃப், ஈவெண்ட் அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், சரிங்களா, அதை மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து பாருங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கெட்டிங் 2 ஹெட்ஸ் when we toss 2 coins in an event. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்தது ட்ரையல். ட்ரையல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மிங் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்ஸ் இஸ் கால்டு ட்ரையல். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் பாருங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பர்ஃபார்ம் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ட்ரையல். காட் இட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. when we toss a coin thrice, then each toss of a coin is a trial, சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு காயின் வந்து 3 தடவை வந்து டாஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு டாஸ்மே வந்து ஒரு ட்ரையல் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், சரிங்களா. ஸோ அடுத்தது, இப்போ இந்த டெஃபினேஷன் எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, இங்க 2 காயின்ஸ் இருக்கு. 2 காயின் வந்து சேம் டைம்ல நம்ம டாஸ் பண்றோம். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, இங்க வந்து ஹெட் வரலாம் அப்படின்னா டெய்ல் வரலாம், 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் காயின். ரெண்டாவது காயின் பாருங்க, செகண்ட் காயின்ல எப்படி வரும் உங்களுக்கு, இங்க ஹெட் வரலாம் அல்லது டெய்ல் வரலாம். ஸோ இதுல ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்பினேஷன் ஹெட் ஹெட் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன், அடுத்தது ஹெட் டெய்ல் அப்படிங்கிறது ரெண்டாவது காம்பினேஷன். ஸோ மூணாவது வந்து டெய்ல் ஹெட் அப்படிங்கிறது மூணாவது காம்பினேஷன், நாலாவது காம்பினேஷன் டெய்ல் அண்ட் டெய்ல் அப்படிங்கிறது நாலாவது காம்பினேஷன். இது எல்லாம் சேர்ந்து அவுட்கம்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இது வந்து 2 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது. அதே வந்து நம்ம ஏதாவது ஒரு டைஸ் வந்து நம்ம ரோல் பண்றோம், சரிங்களா. ஒரு டை வந்து நம்ம ரோல் பண்ணும்போது நமக்கு என்னென்ன அவுட்கம் வரலாம். ஸோ இப்போ 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4, 5, 6 இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 1 வந்துருச்சு, ஃபைன், சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, அகைன் நீங்க வந்து டாஸ், அதாவது அகைன் வந்து நீங்க அந்த டை வந்து ரோல் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு அவுட்கம்ஸ் எப்படி வரலாம் பாருங்க, இதை பேஸ் பண்ணி 6 வரலாம், 6 அவுட்கம்ஸ் வரலாம். அது அடுத்தது 2 பேஸ் பண்ணி உங்களுக்கு 6 அவுட்கம்ஸ் வரலாம், 3 பேஸ் பண்ணி ஒரு 6 அவுட்கம்ஸ் வரலாம், 4 பேஸ் பண்ணி ஒரு 6 அவுட்கம்ஸ். அப்போ 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6 இந்த மாதிரி அவுட்கம்ஸ் வரலாம், சரிங்களா, இந்த மாதிரி. ஸோ அடுத்து 2 பாருங்க, 2 பேஸ் பண்ணி ஒரு 6 அவுட்கம்ஸ், 2,1, 2,2, 2,3 அப்படின்ட்டு ஒரு 6 அவுட்கம்ஸ், 3 பேஸ் பண்ணி ஒரு 6 அவுட்கம்ஸ், சரிங்களா. 4 பேஸ் பண்ணி ஒரு 6 அவுட்கம்ஸ் வரலாம், 5 பேஸ் பண்ணி ஒரு 6 அவுட்கம்ஸ், 6 பேஸ் பண்ணி ஒரு 6 அவுட்கம்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும், சரிங்களா. ஸோ டோட்டலா எத்தனை அவுட்கம் வருது அப்படின்னா, நம்ம 2 டைஸ் வந்து ரோல் பண்ணும்போது 6 into 6, இதுல ஒரு 6, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6, 6 into 6, அப்ப 36 அவுட்கம்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க, 6 plus 6 plus 6 plus 6 பாருங்க, இது எல்லாமே டோட்டலா 6 times of 6 இருக்கு, 6 times of 6 இருக்கு. அப்ப என்ன வரும், 36 அவுட்கம்ஸ் வரும், சரிங்களா. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 36 அவுட்கம்ஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா. ஸோ அடுத்தது போலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சம் மோர் டெஃபினேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஈவெண்ட்ஸ். ஸோ அப்ப ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி சம் மோர் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துலாம், கவனிங்க. ஸோ ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படின்னா என்ன, சரிங்களா. ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படின்னா என்ன, ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். என்ன சொல்றாங்க பாருங்க, 2 or more events are said to be equally likely if each one of them has equal chance of occurring, சரிங்களா. ஸோ அப்ப நமக்கு பாருங்க, ஈக்குவலி லைக்லி அப்படின்னா என்னப்பா, இஃப் ஈச் ஒன் ஆஃப் தம் ஹாஸ் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் அக்கரிங், ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் அக்கரிங் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்குவலி லைக்லி, சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்க. ஹெட் அண்ட் டெய்ல் ஆர் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் டாஸிங் காயின், சரிங்களா. இப்போ ஒரு காயின் வந்து நம்ம டாஸ் பண்றோம், அப்போ சான்ஸ் என்ன வரும், ஹெட் வரலாம் அப்படின்னா டெய்ல் வரலாம். ஸோ அப்போ ஹெட்டுக்கும் டெய்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னா என்ன, சர்டைன் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்ன, இன் an experiment the event which surely occur is called a certain event, சரிங்களா. ஸோ என்ன ஈவெண்ட் ஆனது கண்டிப்பா அக்கர் ஆகுமோ அதை வந்து நம்ம சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஷூர் ஈவெண்ட்னு கூட சொல்லலாம். இது வந்து ஷூர் ஈவெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், கிளியரா. ஸோ அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கான எக்ஸாம்பிள், when we roll a die the event of getting any natural number from 1 to 6 is a certain event. ஸோ இப்போ நம்ம ஒரு டை வந்து நம்ம ரோல் பண்றோம், அப்போ ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பர் வரலாம் 1 to 6க்குள்ள, அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால அது நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஈவெண்ட் ஷூர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னா என்ன, அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தலாம். ஸோ இன் an experiment if an event has no scope to occur then it is called impossible event, சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டை வந்து ரோல் பண்றேன், அப்போ எனக்கு 7 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கணும், வாய்ப்பு இருக்கா, there is no chance.
7 அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? சோ 6 வரைக்கும் தான் கிடைக்கும் நம்பர்ஸ். 1 to 6 வரைக்கும் தான் கிடைக்கும். 7 அப்படின்னு கிடைக்கிறது வாய்ப்பே இல்ல. அதனால அது என்ன சொல்லலாம் அப்படின்னா இம்பாசிபிள் ஈவென்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான் பாருங்க. when we toss 2 coins, the event of getting 3 heads is impossible event. நாம ரெண்டே காயின் தான் டாஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது எப்படி அவுட்புட்ல வந்து நமக்கு 3 heads வரும்? வாய்ப்பு இல்ல. 3 காயின்ஸ் டாஸ் பண்ணாதான் 3 heads வரும். சரிங்களா? சோ அப்ப இது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இம்பாசிபிள் ஈவென்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ் அப்படின்னா 2 or more events are said to be mutually exclusive if they don't have any common sample point. சோ இப்போ நம்ம ரெண்டு ஈவென்ட் வந்து எடுத்துக்கிறோம். A அப்படின்னு ஒரு ஈவென்ட் எடுத்துக்கிறோம், B அப்படின்னு ஒரு ஈவென்ட் எடுத்துக்கிறோம். சோ ரெண்டுத்துலயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்றோம். இதுலயே சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுல ஏதாவது ஒன்னாவது காமனா இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே காமனா இல்ல. சரிங்களா? அப்ப A and B எதுவுமே காமனா இல்ல அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ். சரிங்களா? சோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. when we roll a die, the events of getting odd numbers and even numbers are mutually exclusive events. சரிங்களா? சோ தெளிவா புரிஞ்சுங்களா பாருங்க. சோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் அப்படின்னா என்னப்பா? the collection of events whose union is all sample space are called exhaustive events. சோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈவென்ட் எல்லாத்துக்கும் நம்ம யூனியன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ ஈவென்ட் 1, ஈவென்ட் 2, ஈவென்ட் 3 இது எல்லாத்தையும் நம்ம யூனியன் எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா வரணும். சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா வரணும். அப்படி சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா வந்தா அதுதான் நம்ம எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கிளியரா? இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. when we toss a coin twice, the collection of events of getting 2 heads, exactly 1 head and வேற என்ன சொல்லிருக்காங்க, no head are exhaustive events. சரிங்களா? சோ அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், யூனியன் எடுக்கணும். சரிங்களா? சோ getting 2 heads அப்படிங்கறதும் நம்ம எடுத்து சேர்த்துக்கணும். அடுத்தது exactly 1 head அப்படிங்கறத சேர்க்கணும். அப்புறம் no heads அப்படிங்கறத சேர்க்கணும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கோங்களேன். நம்ம 2 காயின் டாஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த 4 பாசிபிள் அவுட்கம் கண்டிப்பா இதுல கிடைச்சிரும். இதுலயே 4 பாசிபிள் அவுட்கம் வந்துரும் எல்லாத்தையும் நம்ம யூனியன் பண்ணும்போது. அப்போ ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? சோ இங்க நம்ம யூனியன் எடுத்திருப்போம் எல்லா ஈவென்ட்டுக்கும். பட் இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்ல வரக்கூடிய அந்த 4 பாசிபிள் அவுட்கம்ஸ். சரிங்களா? சோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா வருது. சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம யூனியன் எடுக்கும்போது சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா வருது அப்படின்னா அந்த ஈவென்ட்டுக்கு என்ன பேரு? எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ஸ். சரிங்களா? சோ அடுத்தது காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட். காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட் என்ன? ஓகே, the complementary of event A is the event representing collection of sample points not in A. சோ அப்போ not in A. சோ இப்போ ஏங்கிற ஈவென்ட்ல சம் அவுட்கம் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ஏல இல்லாத அவுட்கம் என்னவோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ டேஷ்னு சொல்லலாம், அல்லது ஏ பார்னு சொல்லலாம், அல்லது ஏல வந்து நம்ம சி அப்படின்னு எழுதலாம் பவர்ல. சரிங்களா? சோ இதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரா புரிஞ்சுதா பசங்களா? சோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. when we roll a die, the event rolling a 5 or 6 and the event rolling a 1, 2, 3 or 4 are complementary events. சரிங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? எஸ். சோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. எலிமெண்டரி ஈவென்ட்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். எலிமெண்டரி ஈவென்ட் அப்படின்னா if an event E consists of only one outcome. ஒரு ஈவென்ட்ல உங்களுக்கு ஒரே ஒரு அவுட்கம் மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு அவுட்கம் இருந்தா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலிமெண்டரி ஈவென்ட் அப்படின்னு சொல்றோம். சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? இந்த ஸ்லைட்ல நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். சரிங்களா? சோ அடுத்தது லாஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்ஜிப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ். சோ இந்த ஈவென்ட்ஸ் உடைய அல்ஜிப்ரா வந்து நம்ம பார்க்கலாம். இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுல A இன்டர்செக்ஷன் B. சரிங்களா? சோ இது வந்து வென் டயகிராம் பேஸ் பண்ணி இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். சோ இங்க A அப்படிங்கிறதுக்கு நம்ம வென் டயகிராம் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? சோ அப்புறம் Bங்கிற ஈவென்ட்டுக்கு நம்ம வென் டயகிராம் வரைஞ்சிக்கலாம். சோ ரெண்டுத்துக்கும் காமன் பார்ட் என்னன்னு பாருங்க. அதுதான் என்ன அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B. கிளியரா? சோ அது என்ன சொல்றாங்க? A இன்டர்செக்ஷன் B is an event that occurs only when both A and B occurs. சோ அப்போ எப்போ வந்து A and B ரெண்டுமே வந்து அக்கர் ஆகுதோ அப்பதான் A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறது அந்த ஈவென்ட் வந்து அக்கர் ஆகும் அப்படிங்கிறாங்க. சோ அடுத்து பாருங்க A யூனியன் B. that is an event that occurs when either A or B occurs. ரெண்டுல ஏதாவது ஒன்னு அக்கர் ஆகும்போது A or B either or வந்தாலே A யூனியன் B எடுக்கணும். அண்ட் வந்தா நீங்க வந்து A இன்டர்செக்ஷன் B எடுக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? சோ போத் அண்ட் இந்த மாதிரி வரும்போது A இன்டர்செக்ஷன் B எடுங்க. either or வரும்போது என்ன பண்றீங்க? A யூனியன் B எடுத்துக்கோங்க. சோ A யூனியன் B னா இதுக்கு ஃபுல்லாவே எல்லாமே சேர்ந்தது தான். சரிங்களா? only A only B plus காமன் பார்ட். சரிங்களா? இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது பாருங்க. காமன் பார்ட் இது ஒரு பார்ட் வந்து ரிமூவ் பண்ணோம். ஏன்னா இது வந்து ஓவர்லாப் ஆயிருக்கும். சரிங்களா? 2 டைம்ஸ் ஓவர்லாப் ஆயிருக்கும். அதனால வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். சோ அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? ஃபார்முலா P of A union B that is equal to P of A
பிளஸ் பி ஆஃப் பி. ஸோ இதுல இருந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிளியரா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஏ ஃபுல்லா சேர்த்துக்கணும், பி ஃபுல்லா சேர்த்துக்கணும், அதுல இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஒரு தடவை ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். ஓகே, பட் நல்லா கவனிங்க. அடுத்தது இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏயில் இல்லாதது, ஏவை தவிர்த்து ஏக்கு வெளியில் இருக்கிறது. சரிங்களா? ஏக்கு வெளியில் இருக்கிற பார்ட் தான் என்ன அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட். அப்ப இந்த ஷேடட் ரீஜன் தான் என்ன அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட். காட் இட்? ஸோ இந்த கம்ப்ளீட் ரெக்டாங்கிளுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ். பசங்களா எல்லாருக்கும் கிளியரா புரியுதா பாருங்க? எதுவும் டவுட் இல்லை தானே? எவ்ரிதிங் கிளியர் ரைட்? ஸோ அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்க, ஏ இன்டர்செக்ஷன் ஏ பார் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, பை. பைனா என்ன, நல். ஸோ அப்ப ஏக்கும் ஏ இன்டர்செக்ஷனுக்கு ஏதாவது காமனா இருக்குமா அப்படின்னா எதுவுமே காமனா இருக்காது. சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஏவையும் ஏ காம்ப்ளிமெண்ட்டையும் நாம வந்து யூனியன் பண்றோம். ஏவையும் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பண்ணா, ஸோ அப்ப இந்த ஏவையும் ஏ காம்ப்ளிமெண்ட்டும் நான் யூனியன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிரும். அதை இங்க கொடுத்துருக்காங்க. தெளிவா இருக்குங்களா? ஸோ அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, if A and B are mutually exclusive events, then P of A union B that is equal to P of A plus P of B. ஏன் வந்து minus P of A intersection B வரல? ஏன்னா இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்ல எதுவுமே காமன் இருக்காது. எதுவுமே காமன் இருக்கானா இந்த பார்ட் 0 ஆயிடும். சரிங்களா? எதுவுமே காமன் இருக்காது. ரெண்டு ஈவெண்ட்லயும் எதுவுமே காமனா இருக்காது. எந்த சாம்பிள் பாயிண்ட்டுமே காமனா இல்ல. அப்படிங்கிறப்போ இந்த P of A intersection B அப்படிங்கிறது 0. அதனால இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட்டா வராது. ஜஸ்ட் இது மட்டும் தான் வரும். எப்போ, when A and B both are mutually exclusive events. சரிங்களா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க, so P of union of mutually exclusive events that is equal to summation of probability of events. சரிங்களா? சோ அப்போ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, so probability of union of mutually exclusive events summation of probability of events ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கறாங்க. சரிங்களா? சோ அடுத்தது தியரம்ஸ் இருக்கு. சரிங்களா? நமக்கு ரெண்டு தியரம் இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க, தியரம் 1, if A and B are two events associated with a random experiment, then prove that P of A intersection B bar that is equal to P of only A which is equal to P of A minus P of A intersection B. So இங்க என்ன சொல்லிருக்காங்க, only A அப்படின்னு வரும்போது so அதுக்கான ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, only A னா இந்த A உடைய பார்ட் மட்டும், A உடைய பார்ட் மட்டும், இந்த காமன் ரீஜனும் கிடையாது, இந்த காமன் ரீஜனும் கிடையாது. அது இல்லாம இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஏவோட பார்ட் மட்டும் தான் என்ன சொல்றோம்னா ஒன்லி ஏ. அதே மாதிரி ஒன்லி பினா இந்த பார்ட் மட்டும் தான் ஒன்லி பி. சரிங்களா? சோ அப்போ இந்த ஒன்லி ஏக்கான ப்ராபபிலிட்டி, சோ அதுக்கான ஈக்குவேஷன் பாருங்க, if A and B are two events associated with a random experiment then prove that அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இப்போ ப்ரூஃப் வந்து வேண்டாம், just we required formula only. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், சோ ஒன்லி ஏ அப்படின்னா அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண பாருங்க, A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? சோ A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறத எதை மீன் பண்ணுது, ஒன்லி ஏ அப்படிங்கறத மீன் பண்ணுது. அதே மாதிரி ஒன்லி பி அப்படின்னா எதை மீன் பண்ணுது பாருங்க, ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி, ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி. கிளியரா? சோ பாருங்க, இந்த இடத்துல ஒன்லி ஏ அப்படிங்கிறது இதுக்கான ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவல் பாருங்க, P of A ல இருந்து நாம இந்த காமன் பார்ட் இருக்கு பாருங்க, P of A இன்டர்செக்ஷன் B அதை ரிமூவ் பண்ணணும். சோ அதே மாதிரி ஒன்லி பி அப்படின்னா இந்த P of B ல இருந்து இந்த காமன் பார்ட் இருக்கு பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அதை வந்து ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? சோ அப்படி ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒன்லி ஏ அண்ட் ஒன்லி பிக்கான ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா வந்து கிடைச்சிரும். சரிங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்தது போலாம் பாருங்களா. சோ நெக்ஸ்ட் நம்ம பாருங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு, எஸ் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. சரிங்களா? சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்ல உங்க எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. இன் a random experiment let S be a sample space and event that is subset of sample space, then event E என்ன சொல்லிருக்காங்க, the probability of occurrence of E that is defined as, so என்ன சொல்லிருக்காங்க, P of E that is equal to number of outcomes of favorable divided by number of possible outcomes. சரிங்களா? சோ என்ன சொல்லிருக்காங்க, favorable outcome by total number of outcome. சரிங்களா? சோ அது என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. got it? சோ அது எப்படி சொல்லலாம், N of E by N of S அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இப்போ ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா வந்து ஷார்ட்டா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, P of S, P of S கான ஃபார்முலா N of S by N of S. அப்ப ரெண்டு கேன்சல் ஆயிட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். சோ 1 அப்படின்னு கிடைச்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து ஷூர் ஈவென்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அப்போ நமக்கு ஃபேவரபிள் அவுட்கமோ நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கமோ ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஃபேவரபிள் அவுட்கமோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கமோ ரெண்டு சேமா இருந்தா ரெண்டு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ P of S வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது வந்து நம்ம ஷூர் ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷூர் ஈவென்ட். சோ அடுத்தது பாருங்க,
ஸோ இங்க ப்ராபர்ட்டி ஆஃப் நல் செட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் நல் செட் n ஆஃப் நல் செட் டிவைட் பை n ஆஃப் s. ஸோ அப்போ n ஆஃப் நல் செட்னா ஜீரோன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ 0 பை எனிதிங் என்ன வரும் 0. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இம்பாசிபிள் ஈவெண்ட் சரிங்களா. ஸோ இம்பாசிபிள் ஈவெண்ட்டை நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் ஷூர் ஈவெண்ட்டை இந்த மாதிரி சொல்லலாம். ஜென்ரலா ப்ராபர்ட்டிக்கான ஃபார்முலா வந்து இந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, since E is the subset of S and this null set is the subset of any set. null set அப்படிங்கிறது subset of any set சரிங்களா. ஸோ அப்போ ஈவெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு இடையில லை ஆகும் அப்படின்னா ஈவெண்ட் லைஸ் பிட்வீன் this pi symbol பாருங்க pi and s சரிங்களா. எஸ்ங்கிறது வந்து நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ், பைங்கிறது வந்து நல் செட். அப்போ நல் செட்டுக்கும் சாம்பிள் ஸ்பேஸ்க்கு இடையில தான் இந்த ஈவெண்ட் ஆனது லை ஆகும். காட் இட். ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ அப்போ நல் செட்டுங்கிறது சப்செட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் அண்ட் ஈவெண்ட் இஸ் தி சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து பாருங்க ப்ராபர்ட்டி ஆஃப் ஈவெண்ட் லைஸ் பிட்வீன் எதுக்கு சொல்லியிருக்கான் பாருங்க, ப்ராபர்ட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்புறம் ப்ராபர்ட்டி ஆஃப் திஸ் இம்பாசிபிள் ஈவெண்ட் பாருங்க. ஸோ அப்போ இம்பாசிபிள் ஈவெண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஷூர் ஈவெண்ட் அதுக்கு இடையில தான் ப்ராபர்ட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து லை ஆகும் சரிங்களா. ஸோ இதுல இருந்து எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க, ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் வந்து என்ன 0 அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் பாருங்க இது வந்து என்ன 1 சரிங்களா. ஷூர் ஈவெண்ட் அப்படிங்கிறது 1. அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஈவெண்ட் இதனுடைய ரேஞ்ச் வந்து 0க்கும் 1 கடையில் தான் இருக்கும். அப்போ ப்ராபர்ட்டி எப்பவுமே வந்து 0க்கும் 1 கடையில் தான் இருக்கும். 0%க்கும் 100% இடையில தான் ப்ராபர்ட்டி வந்து லை ஆகும் சரிங்களா. ஸோ அதனால வந்து 1 வந்து எக்ஸீட் ஆகாது எப்பவுமே ப்ராபர்ட்டி உடைய வேல்யூ. காட் இட். ஸோ அதை இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் ரிமெம்பர். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இ தட் இஸ் இ பார். இ பார் அப்படின்னா ஈவெண்ட் ஈயோட காம்ப்ளிமெண்ட் சரிங்களா. ஸோ ஈயில் இல்லாத பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் என்ன அப்படின்னா இ பார். காட் இட். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, பி ஆஃப் இ பார். பி ஆஃப் இ பார் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அன்ஃபேவரபிள் டு அக்கரன்ஸ் ஆஃப் இ. அப்போ நியூமரேட்டர்ல என்ன வரும் அப்படின்னா அன்ஃபேவரபிள் அவுட்கம், டினாமினேட்டர்ல வந்து டோட்டல் அவுட்கம்ஸ் சரிங்களா. ஸோ அதை வந்து பி ஆஃப் இ பார். கிளியரா இருக்கப்பா. ஸோ அடுத்தது பாருங்க இதை பேஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் இ பார் தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் இ சரிங்களா. ஸோ நம்ம இப்படி படிச்சிருப்போம், பி ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார் அப்படின்னு படிச்சிருப்போம் கரெக்டா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரெண்டுத்தையும் இடம் மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல கிடைச்சிரும் வைஸ் வர்சா சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம், பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் ஏ பாரையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. வாட் கிளியரா இருக்கப்பா. ஸோ அடுத்தது பாருங்க ஒன்ஸ் அகைன் நம்ம லாஸ்ட் இதை ரிவைஸ் பண்ணிடலாம். ஏ கமா பி தட் இஸ் செட் டு பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ரெண்டு ஈவெண்ட்டுக்கு இடையில எதுவுமே காமனா இருக்காது. ரெண்டு ஈவெண்ட்டுக்கு இடையில எதுவுமே வந்து காமன் அவுட்கமே கிடைக்காது. ஸோ அடுத்து பாருங்க ப்ராபர்ட்டி ஆஃப் ஈவெண்ட், ப்ராபர்ட்டிக்கான ஃபார்முலா n ஆஃப் இ பை n ஆஃப் எஸ் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க ப்ராபர்ட்டிக்கான ரேஞ்ச், ஸோ 0க்கு 1 கடையில் தான் ப்ராபர்ட்டிக்கான வேல்யூ லை ஆகும். ஸோ அடுத்து பாருங்க ப்ராபர்ட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈவெண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் இ சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், ஏவும் பியும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இந்த காமன் பார்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதனால பி ஆஃப் ஏ யூனியன் பி தட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி அப்படின்னு வரும் ஃபார் ஒன்லி ஃபார் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அடுத்து ஒன்லி ஏ அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஒன்லி பி அப்படின்னா பி ஆஃப் பில இருந்து இந்த காமன் பார்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஒன்லி ஏ அப்படின்னா இந்த பி ஆஃப் ஏல இருந்து காமன் பார்ட்டை ரிமூவ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கான ஃபார்முலா, கம்ப்ளீட் ஃபார்முலா இதான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோ சரியா. ஸோ அதே வந்து நமக்கு 3 ஈவெண்ட்ஸ் இருக்கு, ஏ பி சி அப்படின்னு 3 ஈவெண்ட்ஸ் வரும்போது அப்போ ஃபார்முலா என்ன, பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி சரிங்களா. இதெல்லாம் அடிஷன் தியரம்ல வரும். ஸோ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ அடுத்தது பாருங்க பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி சரிங்களா. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இங்க 2 ஈவெண்ட்ஸா வருது பாருங்க, இதுக்கு எல்லாமே மைனஸ் சிம்பிள் வரும், மற்ற எல்லாத்துக்குமே என்ன வரும், பிளஸ் சிம்பிள் வரும் சரிங்களா. ஸோ கிளியரா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை. தட்ஸ் ஆல் பாசுங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் அண்ட் ஸ்டாட்ஸ் இதுல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபார்முலாஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.